Good morning, students. In last video we learned about Newton's first law, second law, third law. So what is infer from this laws? நமக்கு அந்த லாஸ்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஸோ அதை பற்றின டிஸ்கஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. ஸோ டிஸ்கஷன் ஆன் நியூட்டன்ஸ் லாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லாவை பொறுத்த வரைக்கும் நியூட்டன்ஸ் லாஸ் force is the cause of motion. Second law gives the definition of force. Third law is universal truth. For every action there is an equal and opposite reaction. இது வந்து நம்ம நியூட்டன் தேர்ட் லா ஆரம்பிச்சோம். ஸோ இதெல்லாம் வச்சு என்ன டிஸ்கஷன்ஸ் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம், அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றின டிஸ்கஷன் தான் இப்போது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன்ஸ் லாஸ் ஆர் வெக்டார்ஸ் லாஸ். ஏன்னா ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஃபோர்ஸோடைய டெஃபினேஷன் வந்து செகண்ட் லா கொடுக்குது. செகண்ட் லா கொடுக்கறது ஃபோர்ஸ் F is equal to ma. F is equal to ma. So F is equal to ma means acceleration இருக்குது அப்படின்னா acceleration is a vector quantity. Acceleration is a vector quantity. So force is also a vector quantity. So F vector is equal to ma vector is a vector equation and essentially it is equivalent to three scalar equations. That is acceleration means வந்து நம்ம வந்து Cartesian coordinatesல எழுத முடியும். So in Cartesian coordinates this equation can be written as எப்படி எழுதலாம் அப்படின்னா F vector is equal to max I cap plus may j cap plus maz k cap. ஓகேங்களா? ஸோ இதை கூட நம்ம எப்படி எழுதலாம்னா fxi வெக்டார் ப்ளஸ் fxj வெக்டார் ப்ளஸ் fyz வெக்டார் fz k வெக்டார் அப்படின்னு நம்மளால எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ fxi வெக்டார் ப்ளஸ் fyj வெக்டார் ப்ளஸ் fz k வெக்டார் ஈக்குவல் டு max I கேப் ப்ளஸ் mayj கேப் ப்ளஸ் maz k கேப். ஸோ அந்த மாதிரி நம்மளால கார்டீசியன் கோஆர்டினேட்டில் F is equal to ma அப்படிங்கிற ஒரு வெக்டார் ஈக்குவேஷனில் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸில் நம்மளால் இப்படி எழுத முடியும். ஓகேங்களா? ஸோ அப்படி இப்போ எழுதிட்டு அதுலேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் பை கம்பேரிங் போத் சைட்ஸ் த த்ரீ ஸ்கேலார் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ரெண்டு சைட்லையும் நம்ம இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். அப்படி கம்பேர் பண்ணும்பொழுது ஐ கேப்போடையும் ஜே கேப். ஸோ கம்பேரிசன் அப்படி தான் நம்ம ஈக்குவல் காம்பனன்ட்ஸ் கூட தான் நம்மளால என்ன பண்ண முடியும், கம்பேர் பண்ண முடியும். ஸோ அப்போ ஐ கேப் கூட கம்பேர் பண்ணும்பொழுது எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எம்ஏஎக்ஸ் அப்படின்னு நம்ம கம்பேரிசனில் கிடைக்கும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸுங்கிறது ஒரு ஃபோர்ஸு அலாங் எக்ஸ் டைரக்ஷன். எம்ஏஎக்ஸ் அப்படிங்கிறதுல எம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மாஸு. ஸோ மாஸ் டஸ் நாட் வேரியேஷன். அப்போது எது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொன்னால் ஆக்சலரேஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? So the acceleration along the x direction depends only on the component of force acting along the x direction. இப்போ இதில் axங்கிறது acceleration acting along the x direction. It depends only on the force and it is also acting along the x direction. So அதே மாதிரி Fy is equal to may. Fy is equal to may. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் acceleration a இருக்கு. So the acceleration along the y direction depends only on the component of force acting along the y direction. இப்போ அவ்வளோதான் அது. அப்போது ax ay az அப்படிங்கிறதுல ஏங்கிறது ஆக்சலரேஷன். தீஸ் ஆக்சலரேஷன்ஸ் ஆர் ஆக்டிங் அலாங் எக்ஸ் ஒய் இசட் டைரக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே அப்போது ஆக்சலரேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாவே டெஃபினட்டாக ஃபோர்ஸும் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு டெஃபினெட்லி ஃபோர்ஸ் கிடைக்க போகுது. தட் ஃபோர்ஸ் இஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த காம்பனண்ட் ஆஃப் அலாங் தி டைரக்ஷன் எக்ஸ் ஒய் இசட் டைரக்ஷன். ஓகேங்களா? Right. From the above equations, we can infer that the force acting along y direction cannot alter the acceleration along x direction. In the same way, Fz cannot affect ay and ax. This understanding is essential for solving problems. So, acceleration இப்போ வந்து x directionல இருக்குன்னா அது வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா it does not change with respect to y and z. அதே மாதிரி y அப்படின்னு சொன்னால் அது எக்ஸ் இசட்னால எந்த எஃபெக்டும் ஆகாது. இசட் அப்படின்னா எக்ஸ் ஒய்னால சேஞ்சஸ் நடக்காது.
இதுதான் இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கிடைச்ச விஷயம். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the acceleration experienced by the body at time t depends on the force which acts on the body at that instant of time. Okay, so acceleration experienced by the body at time t, it depends upon the force which acts on the body at that instant. அந்த டைமிங்ல, அதாவது டீங்கிற டைம்ல ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆக்சலரேஷனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஓகே, இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ஃபோர்ஸ் விச் ஆக்டட் ஆன் த பாடி பிஃபோர் த டைம் டி. திஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட். இப்போ நமக்கு இந்த டைமிங்கில் ஒரு 30 செகண்ட் அட் த 30 செகண்ட் அப்படின்னா அந்த 30 செகண்டில் அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஆக்சலரேஷன் இருக்குது, என்ன ஃபோர்ஸ் இருக்குது அப்படி தான் அர்த்தமே தவிர்த்து அதர்வைஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த 30 செகண்ட்க்கு முன்னாடி 29 செகண்ட்ஸில் வந்துட்டு அந்த ஆப்ஜெக்ட் மேலே எவ்வளோ ஆக்சலரேஷன் இருந்துச்சு, எவ்வளோ ஃபோர்ஸ் இருந்துச்சு அப்படின்றது மீன் கிடையாது. ஸோ அட் தட் இன்ஸ்டன்ட், அந்த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைமிங்கில் என்ன ஆக்சலரேஷன், என்ன ஃபோர்ஸ் அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகுதோ அதை தான் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ அதை வந்து திஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் f of t is equal to ma of t. f of t is equal to ma of t. So அப்போ force at 5 second அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் acceleration at 5 second. So force of 5 second equal to ma at 5 seconds அந்த மாதிரி. ஸோ எந்த டைமிங்கில் நம்ம செய்யலாம். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் தான் f of t is equal to ma of t அப்படிங்கிறது. So இப்போ acceleration of the object does not depend on the various history of the force. So various history of the force வச்சு acceleration வந்து எந்த changes நடக்காது. ஓகேங்களா? For example, when a spin bowler or a fast bowler throws the ball to the batsman, once the ball leaves the hand of the bowler, it experiences only gravitational force and air frictional force. The acceleration of the ball is independent of how the ball was bowled. Okay, so அப்போ அதுக்கு எக்ஸாம்பிளுக்காக நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு ரோப்பில் வந்துட்டு ஒரு பாலை ஒரு ஸ்டோனை கட்டிட்டு கையில் வச்சு ஸ்பின் பண்ணும் பொழுது, ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லும் பொழுது இன்னொரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பின் பவுலர் இல்லை ஃபாஸ்ட் பவுலரை வந்துட்டு பாலை த்ரோ பண்ணும் பொழுது ஒன்ஸ் அவங்க கையிலேருந்து அந்த பால் லீவ்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது வரைக்கும் அவங்க கொடுக்குற அந்த ஃபோர்ஸ், அந்த ஆக்சலரேஷன் சேஞ்சஸ் தான் நமக்கு அந்த பால் மேலே ஆக்ட் ஆகிட்ருக்கோம். ஒன்ஸ் த பால் லீவ்ஸ் ஃப்ரம் த பேட்ஸ்மேன், ஃப்ரம் த பவுலர் கிட்டேருந்து அவங்க கிட்டேருந்து அந்த பால் லீவ்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த பால் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஒன்லி த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த ரெண்டு ஃபோர்ஸ்னால மட்டும்தான் அந்த பால் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ த ஆக்சலேஷன் ஆஃப் த பால் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஹவு த பால் வாஸ் பவுல்டு. அவங்க எப்படி வந்து பால் பவுல் பண்ணாங்க அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேங்களா? தே லோவர் ஆர் ஹையர் ஸ்பீட் எப்படி இருந்தாலும் சரிதான். ஆனால் ஒன்ஸ் இட் டிபெண்ட்ஸ் it experiences only gravitational and air frictional force. இது ரெண்டு ஃபோர்ஸ் மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், in general the direction of force may be different from the direction of motion. So direction of force may be different from the direction of motion. எந்த டைரக்ஷன்ல போகுதோ அந்த டைரக்ஷன்ல வந்துட்டு மேபி இட் அக்வயர்ஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸஸ் வந்து வேரியேஷன் இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். அதே மாதிரி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு டெஃபினெட்லி ஏர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு எந்த இடத்துல ஏர் வந்து எப்படி ஹெவியாக இருக்கா லோவாக இருக்கா அதுக்கேற்ற மாதிரி ஏர் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் டிஃபர் பண்ணும் பொழுது டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் டைரக்ஷன் ஆஃப் மோஷனில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ தோ இன் சம் கேசஸ் த ஆப்ஜெக்ட் மே மூவ் இன் த சேம் டைரக்ஷன் ஆஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. எல்லா ஃபோர்ஸஸும் எல்லா ஆப்ஜெக்டும் ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் கொடுக்குறோமோ அதே டைரக்ஷனில் தான் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு இருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இன் தி சேம் டைரக்ஷன். ஃபோர்ஸும் மோஷனும் சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள், வெரி ஃபேமஸ் எக்ஸாம்பிள் நியூட்டன்ஸ் apple falls examples. So when an apple falls towards the earth, the direction of motion
of the apple and the tough the force are in the same downward direction. இப்போ வந்துட்டு ஒரு மரத்துல இருந்து ஆப்பிள் வந்து கீழே விழுது. இதை வச்சுதான் நியூட்டன் வந்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஏன் ஆப்பிள் கீழே விழுது, ஏன் மேலே போகல அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அவர் கண்டுபிடிச்சார். அப்போ அந்த gravitational force act in the downward direction and the direction of apple falls is also in the downward direction. அப்போ இது ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஆப்பிளும் கீழே தான் வருது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் கீழே தான் இருக்கு. ஸோ அப்போ force and motion are also in the same direction. ஓகேங்களா, this is the first example. அதாவது ஃபோர்ஸும் மோஷனும் சேம் டைரக்ஷன்ல இருக்கிறதுக்கான first. And second one பாத்தீங்க அப்படின்னா force and motion not in the same direction. forceம் motionம் same directionல இல்ல. first case force and motion are in the same direction. second case பாத்தீங்க அப்படின்னா force and motion not in the same direction. ரெண்டுமே same directionல இல்ல. அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the moon experiences a force towards the earth but it actually moves in elliptical orbit. In this case, the direction of the force is different from the direction of motion. மூன் வந்துட்டு எர்த்தோடைய ஃபோர்ஸ் பேஸ் பண்ணி தான் மூன் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படி ரிவால்வ் ஆகக்கூடிய மூன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மூன் எக்ஸ்பீரியன்ஸஸ் அ ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் த எர்த்தை நோக்கி போகணும். மூன் வந்து எர்த்தை நோக்கி போகணும். பட் இட் ஆக்சுவலி மூவ்ஸ் இன் எலிப்டிக்கல் ஆர்பிட். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா மூன் வந்துட்டு ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான என்ன ரீசன்? the direction of the force is different from the direction of motion. அது வந்து மூனுக்கு மட்டும் நம்ம சொல்ல முடியாது, நம்ம யூனிவர்சல் சோலார் சிஸ்டத்துக்கே சொல்ல முடியும். ஏன்னா சன்னை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சன்ல இருந்துட்டு டெஃபினட்டாக சன்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து எல்லா பிளானட் மேலேயும் ஒர்க் ஆகும். அப்படி எல்லா பிளானட் மேலேயும் ஒரு ஃபோர்ஸ் ஒர்க் ஆகும் பொழுது டெஃபினட்டாக வந்து எல்லா பிளானட்டும் ஆக்டிங் டுவோர்ட்ஸ் த சன்னாக இருக்கும். அப்போ சன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்ரி பிளானட் ஆர் attracted by the sun. அப்போ attracted by the sun அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு பிளானட்டும் சன்னுக்குள்ளார போய் நேரம் விழுந்திருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் அப்போ வந்து என்ன சொல்றோம், சேம் டைரக்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ எல்லா சன்னோடைய ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம் when compared to the other planet. எல்லா பிளானட்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது சன்னோடைய ஃபோர்ஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். அப்போ என்னன்னா இங்க இருந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. அதனால தான் ஒவ்வொரு பிளானட்டும் டெஃபினட்டா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அதோடைய ரெஸ்பெக்ட் எலிப்டிக்கல் பாத்தில் வந்துட்டு ரெஸ்பெக்ட் ஆர்பிட்டாலில் வந்து அது ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னும் சோலார் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிருக்கும். அதுதான் மூன் மட்டும் கிடையாதுன்னு நம்ம சொன்னது. ஸோ இப்போ மூன் வந்துட்டு எர்த்தை வந்து எர்த்துக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் மூன் வந்து ரிவால்வ் ஆகுது. அப்படி அந்த ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது டெஃபினட்டாக மூன் வந்து எர்த்தில் வந்து இந்நேரம் இருந்துக்கணும். ஸோ அப்போ அதனால அப்போ ஃபோர்ஸும் மோஷனும் ஒரே டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா எர்த்து வந்து மூணை அட்ராக்ட் பண்ணும்பொழுது மூணு இந்நேரம் எர்த்தில் வந்திருக்கணும். ஆனால் எர்த்துக்கு வரல அப்படின்னும் பொழுது இங்கே வந்து ஃபோர்ஸும் மோஷனும் சேம் டைரக்ஷனில் இல்லை. அதனால தான் மூன் வந்து என்ன பண்ணுது, ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுது. அண்ட் சேம் ஒன் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா எர்த்தோடைய ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்துட்டு மூன் கொடுக்கறதுனால மட்டும்தான் மூன் வந்து அதனுடைய எலிப்டிக்கல் ஆர்பிட்ல ரிவால்வ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கேஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஃபோர்ஸும் மோஷனும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்குது. ஸோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா if an object is thrown vertically upwards the direction of motion is upward and ஆனால் பட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் டவுன்வர்ட். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு பாலை வந்து நம்ம மேலே தூக்கி போடுறோம், இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மேலே தூக்கி போடுறோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படி மோஷன் ஆஃப் த பால் இன் அப்வர்ட் டைரக்ஷன், ஃபோர்ஸ் இஸ் ஆக்ட் இன் தி டவுன்வர்ட் டைரக்ஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே ஃபோர்ஸும் மோஷனும் எந்த டைரக்ஷனில் இல்லை அப்படின்னு சொன்னால் சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து மோஷன் அண்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே சேம் டைரக்ஷன். செகண்ட் கேஸ் வந்து நாட் இன் த சேம் டைரக்ஷன். தேர்ட் கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன். அதுக்கு வந்து நம்ம பால் தூக்கி போடுறது இல்லை ஆப்ஜெக்ட் தூக்கி போடுறது. ஓகேங்களா. ஸோ ஜீரோ நெட் ஃபோர்ஸே இல்லை ஆனால் மோஷன் இருக்குது. ஓகேங்களா. ஃபோர்த் கேஸ் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஃபோர்ஸே இல்லை ஆனால் அங்கே மோஷன் இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிளாக என்ன நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ரெயின் ட்ராப் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அந்த ரெயின் ட்ராப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
it gets detached from the cloud. Cloud-ஓட தான் இது என்ன பண்ணிருக்கோம், detach பண்ணி வச்சிருப்பாங்க. Sorry, detached ஆயிருக்கும். So அப்ப it experiences both downward and gravitational force and upward air drag force. So அப்ப cloudல இருக்கக்கூடிய அந்த rain drop வந்து ரெண்டு விதமான forces experience பண்ணும். ஒன்னு வந்து gravitational force, இன்னொன்னு வந்து air drag force. ஓகேங்களா? So as it descends towards earth, அது எர்த்தை நோக்கி வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஏர் ட்ராக் ஃபோர்ஸஸ் வந்து என்ன ஆகும், அப்போட ஏர் ட்ராக் ஃபோர்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஆஃப்டர் எ சர்டைன் டைம், ஒரு சர்டைன் டைமுக்கு அப்புறம் அது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஏர் ட்ராக் ஃபோர்ஸ் வந்து கேன்சல்ஸ் தி டவுன்வர்ட் கிராவிட்டி. அப்போ இன்க்ரீசஸ் ஆன அந்த ஏர் ட்ராக் வந்து என்ன பண்ணும்னா கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து கேன்சல் பண்ணிடும். கேன்சல் பண்ணுன்னா ஈக்குவல் ஆகிடும். ரெண்டும் ஈக்குவல் ஆச்சுன்னா ஸோ அது அப்வர்ட் ஃபோர்ஸ், இது டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்போர்ட் டவுன்வர்ட் ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே தேர் இஸ் நோ ஃபோர்ஸ். அப்போ தேர் இஸ் நோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ரெயின் ட்ராப்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் வந்துட்டுருக்கோம். எது வரைக்கும் அப்படின்னு சொன்னால் till it touches the surface of the earth வரைக்கும். So hence the raindrops comes with zero net force. அப்போ raindrops கிட்ட என்ன ஃபோர்ஸ், அதாவது என்னன்னா ரெயின் ட்ராப் வந்துட்டு கிளவுட்ஸோட டிட்டாச் ஆகிருக்கும். டிட்டாச் ஆகிருந்த அந்த ரெயின் ட்ராப் வந்துட்டு ரெண்டு விதமான ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஒன்று கிராவிடேஷனல், அது டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இன்னொன்று வந்து ஏர் ட்ராக் வந்து அப்போர்ட் ஃபோர்ஸில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு சர்டைன் டைமில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஏர் ட்ராக் ஃபோர்ஸ் வந்துட்டு இன்க்ரீசஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி இன்க்ரீசஸ் ஆன அந்த ஏர் ட்ராக் ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் பண்ணும். அப்படி ஈக்குவல் பண்ணும் பொழுது ஈக்குவல் பண்ற வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஈக்குவல் ஆச்சு அப்படின்னு சொன்னா மியூச்சுவலா ரெண்டுமே கேன்சல் பண்ணிக்கும். ஸோ மியூச்சுவலா ரெண்டு ஃபோர்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஏர் டிராக் மேல ஆக்ட் ஆகக்கூடிய ரெண்டு ஃபோர்ஸும் ஜீரோ அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ ஏர் டிராக்ல எந்த ஒரு ஃபோர்ஸஸுமே கிடையாது. ஸோ அப்போ அந்த எந்த ஃபோர்ஸுமே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீ ஃபாலிங்கா இருக்கும். ஃப்ரீ ஃபாலிங் மீன்ஸ் வந்துட்டு the air drop moves at constant velocity-யா இருக்கும். ஸோ இப்போ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம கிரவுண்டை வந்து எர்த்தை வந்து ரீச் பண்ற வரைக்கும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியா வந்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஃபோர்ஸே கிடையாது, ஆனால் மோஷன் இருக்கு. ஸோ the raindrop comes with zero net force, therefore with zero acceleration, but with non-zero terminal velocity. Non-zero terminal velocity. ஓகேங்களா? Thank you students. இந்த 4 கேசஸையும் எழுதி ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணிடுங்க. அண்ட் ரெகுலராக ப்ராப்ளம் என்னென்ன நடத்திட்டுருக்கோம் அந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நோட்டை போஸ்ட் பண்ணுங்கள். டெஸ்ட்டை எழுதி போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.